என்னை முழுக்க முழுக்க துரோகம் செய்து என்னை ஏமாற்றி என்னை படுகொலியில் தள்ளி இன்று வரைக்கும் இதோ இப்போ அனுப்புகிறேன், நாளைக்கு அனுப்புகிறேன், அப்புறம் அனுப்புகிறேன், இப்போ அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றி பெரிய விலைக்கு விற்று காசும் ஆக்கி எனக்கு காசும் தராமல் இன்னைக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி இது வரைக்கும் என் ஃபோனும் எடுக்காமல் என்னை மென்டல் டென்ஷன் ஆக்கி. தயாரிப்பாளர் சங்கம் தயவு செய்து அவரை கூப்பிட்டு கேட்டு அவர் நடந்த விஷயங்களை அவரிடம் கேட்டு அல்லனா என் சகோதரிடம் கேட்டு எனக்கு ஒரு நல்ல முடிவை தயவுசெய்து என் குடும்பத்தை என்னை விட்டு விடுங்கள். எனக்கு வாழ விருப்பம் இல்லை. என் குடும்பத்தை காப்பாற்றுங்கள். சொந்தங்களை மட்டுமே நம்பிதான் நான் உள்ளே. சார், கஜானா திரைப்படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனருமான பிரபதிஸ் ஜாம்ஸ் வந்துட்டு தன்னை நம்ப வைத்து ஏமாற்றி விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ காட்சியை வந்துட்டு வெளியிட்டிருந்தாங்க. எதனால அந்த ஒரு வீடியோ பதிவை வந்துட்டு வெளியிடணும்? அதற்கப்புறம் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு சார்? மேடம், ஆக்சுவலாக நான் சண்டே வந்து நைட்டு ஒரு 9 o'clock அந்த மாதிரி டைம் வந்து ப்ரொடியூசர் ஆஃபீஸ்க்கு போனேன், கஜானா ஆஃபீஸ்க்கு. அப்போ அவர் போகும்போது அப்பப்போ போவேன், போய் மீட் பண்ணுவேன். படம் முடிஞ்சாலும் அதை மீட் பண்ணுவேன். அப்போ வந்து அவர் ரொம்ப டல்லாக இருந்தார். என்னென்ன டல்லா இருக்கீங்க அப்படின்னு சும்மா நம்ம கேஷுவலா பேசுவோம்ல, அண்ணன் தான் கூப்பிடுவோம் ப்ரொடியூசர். என்ன டல்லா இருக்கீங்கன்னு, தம்பி ரொம்ப பெரிய ஏமாற்றத்துல இருக்கேன் அப்படின்னு எனக்கு சொன்னாரு. இந்த படம் மே 9th ரிலீஸ் ஆகும் போதே இந்த படத்தை சரியான இதுல இது பண்ணி போகாம இருக்கும்போது இவர் வந்து இந்த வார் டைம்ல மாலுக்கு வரக்கூடிய ஆட்கள் எல்லாம் கம்மியானோடனே அதாவது ரீசன்ல தான் நிப்பாட்டினது படத்தை. அதுல இருந்து இதை நம்ம ரீரிலீஸ் பண்ணி நல்லபடியா கொண்டு வந்துடணும். ஏன்னா பத்திரிக்கைக்காரங்க கஜானாவை ரொம்ப நல்லா இருக்கு, இதை கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டினாங்க. தியேட்டர்ல வந்து வந்ததுக்கு அப்புறம் ஆடியன்ஸுமே பார்த்துட்டு படம் நல்லா இருக்கும்போது இந்த விஷயத்தால் நிப்பாட்டி இதை எப்படியா ரீரிலீஸ் பண்ணி கண்டிப்பா கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ஹிந்தியில ரைட்ஸ் கொடுத்திருந்தாரு, இந்த படத்துக்கான ரைட்ஸை ஹிந்தி கொடுத்திருந்தாரு, ஒரு கம்பெனி வாங்கியிருக்காங்க. அப்ப அவங்ககிட்ட இருந்து வரக்கூடிய பணமும் இவருக்கு அது சரியா வரல. ஆனா இவருக்கு வராம அங்க ஒரு உள்ள சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க, அது இவருக்கே தெரியாது. ஆனா இவர்கிட்ட பேசியிருக்காங்க, அதை வாட்ஸ்அப்லாம் காட்டினாரு. நான் அவங்களுக்கு பண்ணிடுவோம், எல்லாமே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த டேட்ல வந்துரும்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் இதை போடல, படத்தை அங்க போடலன்னு சொல்லி ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஹிந்தி வெர்ஷன்ல படம் இருக்குது. ஓகே, அந்த ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்கு. இப்போ நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கஜானா படம் வந்து ஹிந்தி வெர்ஷன்ல ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்குது. அது எதுவுமே இவருக்கு தெரியாது. இவர்கிட்ட வந்து வேற மாதிரி பேசிதான் அதை வாங்கினாங்க. எனக்கு எல்லாமே என்ன சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணாரு. ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது சரி பார்த்துக்கலாம் விடுங்க, அதுக்கே டல்லா இருக்கீங்க, எதனால ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப மன உளைச்சல இருந்தாரு. திரும்ப நான் என்னன்னா ஒரு 10 o'clock 10:30 இருக்கும், சரி நான் வரேன்னு சொல்லிட்டு சாப்பிட போனேன். சாப்பிட போயிட்டு அங்க இருக்கும்போது எனக்கு ஒரு டிஸ்டர்ப் ஆயிருது. இப்படி இருக்க மாட்டார, ஏன் இப்படி இருக்காருன்னு சொல்லி இமிடியேட்டா நான் உடனே வந்துட்டேன். அண்ணா எங்கதான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு 1.5 hours பேசிட்டு இருந்துட்டு சும்மா கான்ஃபிடண்டா அதெல்லாம் பாத்துக்கலான்னு, எவ்வளவு பாத்துட்டீங்க, இது எப்படியும் நல்லபடியா வரும் அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். நேற்று ஒரு 9 o'clock வந்து எனக்கு அவரோட கோ டைரக்டர் வந்து ஆனா இப்படி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ இது பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கே விஷயம் தெரியும் அவங்களிடம். அதுக்கப்புறம் நைட்டு எல்லாரும் போய் நாங்க ஸ்டேஷனுக்கு அவங்க அண்ணன், அவங்க ஒய்ஃபு, அவங்க ஃபேமிலி எல்லாரும் வந்திருந்தாங்க. நாங்க வந்து வலசரவாக்கம் ஸ்டேஷனுக்கு போனோம். ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம். அவங்க வந்து எல்லாம் ரிசீவ் பண்ணிட்டு என்ன இதுன்னு எல்லா டீட்டெயில் கேட்டுக்கிட்டாங்க. அப்போ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குல்ல, எழுதி கொடுத்து சில ஆதார் இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த ஒரு ப்ரொடியூசரோட ஒய்ஃப் வந்து அவங்க அப்பா வந்திருந்தாங்க. அவங்க வந்து நைட்டு இதோட இன்னைக்கு காலையில் வரைக்கும் பார்த்துட்டு இல்லைன்னா கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற லெவலில் அவங்க ஃபீல் பண்ணிட்டு நைட்டுக்கு போனாங்க மேடம். ஓகே, இப்போ அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல நமக்கு. எங்க இருக்காங்கன்னு தெரியல, ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் வருது, யாருக்குமே தெரியல. ஓகே, ஆனா அவர் அதை பேசியிருக்கிறத பார்த்தா நான் இதுல, ஏன்னா உங்களுக்கு தெரியல மேடம், ஒரு படம் வரும்போது அது எல்லாமே வெளியில இது பண்ணி கமிட் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு நல்ல படம் இது பண்ணிட்டு இருக்கும்போது அதை வந்து இப்படி ஆகும்போது ஒரு மன உளைச்சல் அந்த உச்சக்கட்டத்தில் தான் அவர் இருந்தார். அதை நான் பார்த்தேன். அன்பார்ந்த தயாரிப்பாளர் சொந்தங்களே, தாய் தமிழ் உறவுகளே, ஊடக பெருமக்களே, நான் கஜானா என்ற ஒரு திரைப்படத்தை இயக்கி தயாரித்தேன். இந்த படத்தின் ஹிந்தி உரிமையை ஆட்வைஸ் மீடியா என்ற நிறுவனம் மும்பை, அதன் உரிமையாளர் ஆதித்யா பாட்டியாய், அதுக்கு மீடியேட்டராக ஆஸ்கர் ஹென்றி என்பவர் காட்டுப்பாக்கத்தை சேர்ந்த ஹென்றி, அவர் தான் இதுக்கு மீடியேட்டராக இருந்தார். அவர் தான் முதல்ல இந்த படத்தை என்னிடம் ப்ரப்போசல் எடுத்துகிட்டு வந்தார். வந்து இவங்க ஆட்வைஸ் மீடியா பெரிய நிறுவனம், அந்த படம் வந்து உங்கள் படத்தோட ஹிந்தி உரிமையை கேட்குறது, உங்களுக்கு சவுத் இந்திய உரிமையை படம் நீங்கள் ரிலீஸ் செய்யும்போது வாங்கிக் கொள்வார்கள் அப்படி என்று பெரிய ஆசை வார்த்தையை கூறி நான் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்திருந்த ஒரு பாம்பே நிறுவனத்திடம் கேன்சல் செய்துவிட்டு இதை அவர்களுக்கு கேட்டார்கள். ஏற்கனவே நான் பாம்பே நிறுவனத்திடம் ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணுவதற்கு 35 லட்சம் ரூபாய்க்கு
படத்துக்கே 50 லட்ச ரூபாய், அதாவது மொத்தம் 85 லட்ச ரூபா செட்டில் பண்ணேன். அவங்க கொடுத்ததும் எனக்கு வெறும் 35 லட்ச ரூபா அட்வான்ஸு. ஆனால் நான் மேற்படி 50 லட்ச ரூபா கொடுத்து செட்டில் பண்ணேன். அதுக்கு மீடியேட்டராக இருந்தது பரமசிவம் தான், அந்த பாம்பே நிறுவனத்திற்கு, இன்னொரு நிறுவனத்துக்கு. அவர் பரமசிவம் யார் என்றால், இப்போ ரிலீஸ் ஆன படைத்தலைவனின் தயாரிப்பாளர், அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் நடித்த படைத்தலைவனின் தயாரிப்பாளர். அந்த படத்தில் என்னிடம் கொள்ளையடித்த அந்த 50 லட்ச ரூபாய் வைத்து தான் அந்த படத்தை அவர் தயாரித்தார். அவரும் என்னை ரோட்டில் விட்டு விட்டார். ஓகே, அது நானே தெரிந்து வேறு வழி இல்லாமல் தயாரிப்பாளர் சங்கத்தில் தான் அந்த பஞ்சாயத்தம் நடந்தது. அது நானே ஒப்புக்கொண்டது தான். ரைட்டு, சரி, நமக்கு வேறு பிஸ்னஸ் வருது அப்படின்ட்டு 3.25 கோடி ரூபாய்க்கு வருதுன்னு நானே தான் போனேன். அதே மாதிரி சவுத்து தெலுங்கு, மலையாளம், கன்னடம், தமிழ் அனைத்தையும் அந்த அட்வைஸ் மீடியா நமக்கு வாங்கும் என்று எனக்கு வாக்குறுதி கொடுத்தனால நான் அங்கே போனேன். ஆனால் அவர்களும் என்னிடம் பாதி பணத்தை மட்டும் கொடுத்துவிட்டு மிச்சம் 1.25 கோடி ரூபாயை தரவே இல்லை. என்னை அவ்வளவு துன்புறுத்தியிருக்கார்கள் கடந்த ஒரு 7 மாதமாக. நான் அந்த படத்தை கடந்த டிசம்பர் 27 ரிலீஸ் பண்ணுவதாக இருந்தது. படத்தின் டெக்னிக்கல் இஷ்யூஸ், அதாவது சிஜி கொஞ்சம் டிலே ஆனதுனால படத்தை ரிலீஸ் பண்ண முடியலன்னு சொன்ன உடனே என்னிடம், எப்பா நீ என்னோட வாங்கின காசு மேலே வட்டி போட்டு எனக்கு 2 கோடி ரூபா நீ திருப்பி இமீடியாக கொடுத்தாகணும், அப்படி இல்லைன்னா உன்னை நாங்கள் பாம்பே அது ஒரு ஆளை போலீஸ்னிடம் பேசவும் வச்சு பாம்பேயில் நாங்கள் வேறு மாதிரி உன்னை கம்ப்ளைண்ட் கொடுத்து தூக்கிடுவோம், நாங்கள் யாருன்னு தெரியுமா, அது இதுன்னு சொல்லி வாட்ஸ்அப் சேட்டே இருக்குது. அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனைத்துமே என்னோட நண்பரும் என்னோட வழக்கறிஞருமான திருநாவுக்கரசிடம் அனைத்துமே இருக்கிறது. அவ்வளோ டார்ச்சர் என்னை பண்ணி ஒன்று விடலாம். அப்போல்லாம் இந்த ஹென்றி என்ற மீடியேட்டர் என்னிடம் பிரதர், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் கண்டென்ட்டை மட்டும் எப்படியாவது ரெடி பண்ணுங்கள், அந்த கண்டென்ட்டை எடுத்துகிட்டு நம்ம பாம்பே போய் அவங்கள உட்காந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு காசை வாங்கி கொடுத்துட்றேன். எப்படி எப்படி நான் கண்டென்ட்டை கொடுப்பேன், காசு கொடுக்காம எப்படின்னா நம்ம கண்டென்ட்டை கொடுக்க முடியும். இல்லை நீங்கள் கொடுங்க, நான் ஏற்பாடு பண்ணுறேன், ஒரு மெட்டீரியலாக கொடுங்க அப்படின்னாங்க. அப்போ அவர் சொன்னதை வச்சு நான் டப்பிங்க்கு உள்ளது 5.1 இது மாதிரி ஒரு விஷயங்களாக கொடுத்து எனக்கு தெரியாமலே சென்சாரும் பண்ணிட்டாங்க. எல்லாம் பண்ண பிறகு திருப்பியும் எப்போ அவன் படம் சேனலை கேன்சல் பண்ணிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் தயவுசெய்து எனக்கு காசு ரிட்டர்ன் பண்ணி இப்படி திருப்பி என்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சென்சார் அவங்க பேரில் வாங்கின பிறகும், இத்தனைக்கும் எனக்கு தெரியாமல் வாங்கின பிறகும் திருப்பி என்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்தில் என்னால் அவங்க டார்ச்சர் தாங்க முடியல. அப்புறம் நானும் என்னோட சகோதரர் வினோத் ஜான் பாலும், இந்த படத்தின் கேமராமேனும் பாம்பே சென்றோம். ஹென்றி மூலமாக போயிட்டு அங்கே என்னிடம் நன்றாக பேசுகிற மாதிரி பேசி அவரோட அறையில் என்னை கூட்டிகிட்டு நான் யாருன்னு தெரியுமா உனக்கு, நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுமான்னு சில விஷயங்கள் ஃபோட்டோ, ஒரு சில ஆட்கள் கொடுக்குற ஃபோட்டோலாம் தன்னோட ஃபோனில் காமிச்சு என்னை மிரட்டி என் கண்டென்ட்டை வாங்கி உள்ள QC கொடுக்குறேன்னு சொல்லி என்கிட்ட எடுத்துருவாங்க. நீங்கள் சவுத்துக்குன்னு ரெக்வஸ்டேஷன் லெட்டர் எடுத்துருவாங்கன்னு சொன்னேன். சில நிரப்பப்படாத லெட்டர் பேடில் சில விஷயங்களை எழுதி என்கிட்ட கையெழுத்து வாங்கி என்னை மென்டல் டார்ச்சர் பண்ணி என் கண்டென்ட்டையும் பிடுங்கி என்னை அழ வச்சு அங்கண்டு அனுப்பித்தார்கள். நான் வெளியே வரும்போது அழுது கொண்டே வந்தவுடன் என் சகோதரரும் ரொம்ப கஷ்டத்துக்குள்ளானார். அப்புறம் உடனே ஹென்றி உள்ளே போய் ஏதோ பேசிவிட்டு திருப்பி என்னிடம் வந்தார்கள். இல்லை வாங்க, நீங்கள் நம்ம சாப்பிட போகலாம், சாப்பிட்டுட்டு சில விஷயங்கள் பேசலாம்னு சொல்லி என்னை சாப்பிட அழைத்து கூட்டிகிட்டு போய் அவர்களே என்னை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணி அந்த ஆதித்யா என்பவர் என் கையில் அடித்து சத்தியம் சொன்னார், இனிவே படத்தோட ரிலீஸ் வேலைகளை பாருங்கள், நான் உங்களுக்கு 1.25 கோடி ரூபாய் நான் உங்களுக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ண உடனே உங்களுக்கு தந்துடுறேன், அதுமாதிரி சவுத் டிஜிட்டலும் உங்களுக்கு நான் விற்று கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு உங்களுக்கு 15 லட்சம் அனுப்புகிறேன்னா, சரி வந்தோன்னே 15 லட்சம் ஒரு 2 நாள் அனுப்புகிறாங்க. சரி அனுப்புகிறாங்க, சரி ஓகே இவங்க பண்ணிடுவாங்கன்னு சொல்லி திருப்பி நான் 5.1 படத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுப்புகிறேன். சரி 1.25 கோடி கொடுத்துருவாங்க, நம்ம சவுத்தையும் விற்றுருவாங்க. ஆனால் என்னை முழுக்க துரோகம் செய்து என்னை ஏமாற்றி என்னை படுகொலியில் தள்ளி இன்று வரைக்கும் இதோ இப்போ அனுப்புகிறேன், நாளைக்கு அனுப்புகிறேன், அப்புறம் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றி என் படத்தை பெரும் விலைக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் OTT பிளாட்ஃபார்ம், சேட்டலைட் கலர் ஃப்ளெக்ஸு, ஸ்டார் ப்ளஸ் கோல்டு எல்லாத்துக்கும் விற்று பெரிய விலைக்கு விற்று காசும் ஆக்கி எனக்கு காசும் தராமல் இன்னைக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி இது வரைக்கும் என் ஃபோனும் எடுக்காமல் என்னை மென்டல் டென்ஷன் ஆக்கி நான் தற்கொலைக்கு என்னை தூண்டி விட்டார்கள். இனிமேல் தயாரிப்பாளர் நேற்று அண்ணன் முரளி அவர்களுக்கு நான் பர்சனலாக வாட்ஸ்அப் மெசேஜில் நடந்த விஷயத்தெல்லாம் போட்டு விட்டேன். அவருக்கு அனைத்து விஷயமும் தெரியும், அவர் முதலேருந்தே இதுலேருந்து அனைத்து விஷயமும் அவரும் அறிவார். எனக்கு விடிவு காலம் வர வேண்டும், இதுக்கு என் உயிர் இருக்கணும்னா எனக்கு ஒரு நல்ல விஷயம் தயாரிப்பாளர் சங்கம் எனக்கு செய்தே ஆக வேண்டும். இது ஐயா பாரத பிரதமர் மோடி ஐயாவுக்கும் உங்களோட கவனத்துக்கும் இதை நான் கொண்டு போய் சொல்லுங்கள். மாண்புமிகு முதல்வர் ஐயா MK ஸ்டாலின் அவர்களுக்கும் சொல்லுங்கள். எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு இது போய் சொன்னேன்.
நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பு அண்ணன் சீமான் அவர்களுக்கும் இது போய் செல்லணும். இங்கே என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல நியாயத்தை நான் 10 கோடி ரூபாய் இழந்து இங்கே நிற்கிறேன். 10 கோடி ரூபாய் இழந்து நிற்கிறேன். எனக்கு தர வேண்டிய காசு 1.25 கோடி. அவனுக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் போட்டனால என்னால் சவுத்து விற்க முடியாமல் 10 கோடி இழந்துருக்கிறேன். அவனுக்கு தர வேண்டிய காசு 1.25 கோடி. இதை தயவு செய்து இதை பெற்று என் குடும்பத்துக்கு கொடுத்தீங்கன்னா என்னோட இன்வெஸ்டருக்கு நான் கடனாக எடுத்து நிம்மதியாக இருப்பேன். இதுக்கு வேறு வழியே கிடையாது. என்னை வாழ வைப்பதும் சாகடிப்பதும் தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் அண்ணன் முரளி அவர்களிடம் தான் உண்டு. வேறு நான் கூறுவதற்கு ஒன்றுமில்லை. அண்ணன் சீமான் உங்களையும் மோடி அவர்களையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரையும் பெருசா நம்புறேன். தயவு செய்து அவரை கூப்பிட்டு கேட்டு அவர் நடந்த விஷயங்களை அவரிடம் கேட்டு அல்லனா என் சகோதரிடம் கேட்டு எனக்கு ஒரு நல்ல முடிவை தயவு செய்து என் குடும்பத்தை என்னை விட்டு விடுங்கள். எனக்கு வாழ விருப்பம் இல்லை. என் குடும்பத்தை காப்பாற்றுங்கள். தயாரிப்பாளர் சொந்தங்களை மட்டுமே நம்பிதான் நான் உள்ளே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.